பயத்தை கொடுக்கக்கூடிய இருட்டும் அந்த மாதிரி இருட்டு இல்லை. இந்த இருட்டு இவனுடைய நீலமேக சியாமன் எப்படின்னா, அந்த கருமையான மேகம் எப்படி அப்படி சேர்ந்து குளிர்ச்சியான காற்றை வீசும் பொழுது அந்த மயில் சொல்லக்கூடிய பாகவதான்னா அந்த மேகத்தை பார்த்து அப்படி அகவிண்டு, அகவுதல்னு சொல்றோம் இல்லையா, அந்த அந்த மயில் அகவிண்டு தன்னுடையதான அந்த தோகையை விரிச்சு எப்படி ஆடுமோ, சந்தோஷத்தை காண்பிக்குமோ, அந்த மாதிரி சியாமளவர்ணன் ராமதான். அதனால அந்த நிறம் மாதிரி இல்லைருட்டா, ரெண்டு கருப்பு தான், கருப்புல வித்தியாசம் உண்டுங்கிறார் கம்பநாட்டு ஆழ்வார். அதனால அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற. சரி, அம்பு விட்டானே, அந்த அம்பு என்ன பண்ணிட்டு வைரக்குன்ற கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது. அந்த ராமபானமே எப்போதுமே தங்காது. ஆனா வாலி பிடிச்சிட்டான், வாலிக்கு ராமபானத்தை அடிச்சு டக்குன்னு பிடிச்சிட்டான் போறதுக்கு அப்படி நின்றுடுத்து. அந்த பானம் நிற்கிறதுக்கு ஒரு கிருபை பெருமாள். ஏன்னா அந்த பானம் யாருன்னு அவன் பார்க்கணும். யாருன்னு பார்க்கும் பொழுது அவனுடைய வாயில அந்த நாம, அந்த பானத்துல ராமநாமா இருக்கு, அந்த நாம அவ வாயால சொல்லணும். ராமா நீ தான் பானத்தை விட்டியான்னு சொல்லும் பொழுது ராமான்னு கூப்பிடுச்சே அந்த அவதார போஷனா ராமன் நேரம் வந்து நிற்கணும். அதுக்காக அவனுடைய சங்கல்பம். அதனால அப்பதானே சொல்ல முடியும், உண்மைசால் உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும். தமர்க்குன்னா அங்க அடியார்கள் அர்த்தம். தன்னையே அடியாருக்கு தூக்கி கொடுத்துருவானா. பாண்டுரங்க நிக்கிறான் இல்லையா, கை எப்படி வச்சு நிக்கிறான் இல்லையா, செங்கல் மேலே நின்று இருக்கும். எதுக்கு செங்கல் மேல் நிற்கணும்? தன்னையே அடியாருக்கு தூக்கி கொடுக்கணும்னு நிற்கிறானா கிருஷ்ண பரமாத்மா. இங்க ராமன் அந்த ஒரு பானத்தை போட்டு அவனுடைய அபராதத்தை பொறுத்து அந்த ராமநாமாவை பார்த்துட்டு அந்த ராமநாமாவை ராமான்னு கூப்பிடும்பொழுது, ராமா நீ அந்த காரியம் பண்ணேன்னு சொல்லும் பொழுது பரவாயில்ல, ராமநாமா வந்துடுத்து அவனை காப்பாற்றணும், அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும் ஓடி வந்து நிற்கிறானா. தன்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பரத்தினை தானே இம்மையே எழுமை நோக்கி மறைந்தினை. எத்தனை ஜென்மானி பண்ண பாபம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாபத்துக்கு நீ என்ன பண்ண போற? டாக்டர் சார் சொன்ன மாதிரி ராமான்னு சொல்லு. ராமான்னு ஒரு தடவை சொல்லிட்டா அந்த பாபத்தை பூர்த்தியா பொசிக்கிடும். ஒரு பெரிய ஒரு கிடங்கு இருக்கு, ஒரு அதுல பஞ்சு நிறைய அடைச்சிருக்கா, பெரிய பஞ்சு ஃபேக்டரி. அந்த பஞ்சு ஃபேக்டரிய அந்த அதில் உள்ள பஞ்செல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு சிறு தணல் இருந்து ஒரு ஓரமா வச்சுட்டா போருமே. அதுக்கு நம்ம குழியை வெட்டி, பெருசா குழியை வெட்டி விறகு கட்டையெல்லாம் போட்டு இந்த பஞ்செல்லாம் தடணுங்கிற அவசியம் இல்லையே. அந்த மாதிரி ராமநாமாங்கிறது அருமருந்து. அந்த அருமருந்து அப்படி பாவத்துக்கு பக்கத்துல அப்படி வச்சுட்டா போறோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பஸ்பமாக்கிட்டே வந்து அவனை பவித்திரம் பண்ணி, அவனை ராமநாமா சொல்லும்படியா பண்ணி, அவனை ராமனை சேவிக்கும்படியா பண்ணி, உபன்யாசத்துக்கு வரும்படியா பண்ணி, அவனை ராம பக்தனாகவே ஆக்கிடும் இல்லையா. அப்படிப்பட்டதான ராமனுடைய மருந்து இல்லையா. அதனால இங்க சொல்றான், அப்படி அந்த பானம் அப்படி போய் தங்காதபடிக்கு அப்படி குத்தி பின்னாடி வந்துடுத்தான். பின்னாடி வந்து ராமனுடைய அம்புரா துணியில வந்து பூந்து கொடுத்தோ. இதுக்கு எழுதுற கம்பநாட்டு ஆழ்வான், கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது வைரம் மாதிரி இருக்க அவளுடைய